வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அந்த தக்காளி சட்னி. அதே சமயம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் நான் சொல்கிறது போல் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். 2 தோசை சேர்த்தே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி பழம், அப்புறம் ஒரு 3 காஷ்மீரி சில்லி சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்து 2 விசில் வச்சிங்கனாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இது மேலே உள்ள இந்த தோலை மட்டும் எடுத்துருவோம். நம்ம தோலை எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது 2த்தையும் நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது தாளிக்கிறது மட்டும்தான் வேலை. டக்குன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது சட்னி தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரியட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடிசாக, அதை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நிறம் மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து பச்சை மிளகாய் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். பெரியவங்க சாப்பிட்றா இருந்தால் சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விடும் போது அதில் உள்ள பச்சை வாடையெல்லாம் இல்லாமல் சட்னி வந்து நல்லா கொதித்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா வதக்கிட்டு. இப்போ வந்து நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார் கழுவிட்டு இதில் நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிடும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. உப்பு காரம் போதுமானு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுங்க. இதே மெத்தடில் இந்த தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசையில் நிறைய விட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் சட்னி ரெசிபி வேணும்னா ப்ளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.